சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி கடைக்கு போயிட்டு வராங்க. வீட்டுல அழகர் இல்ல. எங்க தானோ அழகரை காணா, அம்மா தூக்கிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்க, இல்லக்கா அது அப்படின்னு சொல்லி தனம் திரு திருன்னு முழிக்க, கையில பார்த்தா பேப்பர் இருக்கு. என்ன பேப்பர் இது, ஏன் நீ திரு திருன்னு முழிக்கிற அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்க, இல்லக்கா அந்த ஈஸ்வரியும் சித்ராவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்க, இல்லைக்கா வந்தாங்க, வந்துட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் கடைக்கு போயிட்டு வந்தேன். வர்றதுக்குள்ள அழகரை காணாங்க்கா, அழகரை தூக்கிட்டு போயிட்டு இந்த பேப்பர்ல எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனால் சொல்ல தமிழுக்கு பயங்கரமான கோவம். என்ன தானே சொல்ற அப்படின்னு சொல்லி தமிழ் அதிர்ச்சியோட கேட்க, ஆமாக்கா அதான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தானோ சொல்ல, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பிள்ளைய என்கிட்ட கேட்காம வீட்டுக்குள்ள வந்து என் பிள்ளைய தூக்கிட்டு போயிருக்கோம் அந்த ஈஸ்வரி. நான் சும்மா விட போறதில்ல. மீனாட்சியும் கொடுக்க வேண்டிய நேரத்துல வந்து கொடுக்காம எந்த பதிலும் சொல்லாம எனக்கு என்ன, அவங்க சென்னையில உட்காந்துக்கிருவாங்க, வீட்டுல இருக்கிற என் பிள்ளைய என்கிட்ட அனுமதி இல்லாம தூக்கிட்டு போவாங்க. இந்த தமிழ்ச்செல்வியை பார்த்து அவங்களுக்கு எப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பயங்கரமான கோவத்தோட கிளம்புறாங்க. அக்கா அக்கா எங்கக்கா போற அப்படின்னு சொல்லி தனம் கேட்க, ராஜாங்க ஐயா வீட்டுக்கு போவேன்னு நினைச்சியா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பயங்கரமான கோவத்தோட போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போற. அப்பதான் வசந்தியும் செல்லப்பாண்டியும் வெளியே எங்கேயோ போயிட்டு வராங்க. ஏய் என்னடி எதுக்கு இங்கே நின்றுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்க, அம்மா அக்கா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்குமா அப்படின்னு சொல்லி தனம் சொல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கா எதுக்குடி அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்க, இல்லம்மா அந்த ஈஸ்வரியும் சித்ராவும் வீட்டுக்கு வந்தாங்க. என்னை கடைக்கு போய் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் போயிட்டு வர்றதுக்குள்ள அழகரை தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்ல, ஐயோ அதாம்மா அக்காக்கு தெரிஞ்சு அக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி தனம் சொல்ல, இங்க வசந்தி செல்லப்பாண்டி அப்பதான் தானா எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போக, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தமிழ்ச்செல்வி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. மேடம் என் பேரு தமிழ்ச்செல்வி, மெடிக்கல் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்ல, வாமா என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எஸ்ஐ கேட்குறாங்க. மேடம் என் வீட்டுக்குள்ள வந்து என் பிள்ளைய என்னுடைய அனுமதி இல்லாம என் பிள்ளைய கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, என்னமா குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்களா, என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட கேட்க, ஆமா ராஜாங்க அவர்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய தம்பி சம்சாரம் ஈஸ்வரி அவங்க தான் என் பிள்ளைய கடத்திட்டு போயிருக்காங்க, நீங்க அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கம்ப்ளைண்ட் கொடுக்க, சரிம்மா நாங்க கம்ப்ளைண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிட்டையும் கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிறாங்க. இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் பார்த்தா குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு வருது. ஈஸ்வரி எதுக்கு நீ இப்ப அழகர் அங்கிருந்து தூக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்க, என்னக்கா நீங்க திங்கக்கிழமையானா அழகர் நம்ம வீட்டுல தானே இருக்கணும், அதான் போய் தூக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டே இருக்கேல, வீட்டு வாசல்ல பார்த்தா போலீஸ் ஜீப் வந்து நிக்குது. என்ன வெளியில போலீஸ் ஜீப் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி மோகனா வெளியே வந்து பாக்குறாங்க. போலீஸ் வராங்க. ஆமா இங்க ஈஸ்வரின்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்க, நான் தான். ஏன் மேடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, ஏமா ஸ்டேஷனுக்கு நடமா, உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லவும், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா யாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ராவும் ஈஸ்வரியும் கேட்க, தமிழ்ச்செல்வி அந்த பொண்ணுடைய குழந்தைய கடத்திட்டு வந்திருக்கியாமே அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லவும், ஈஸ்வரி இதை எதிரே பார்க்கல, பயங்கரமான அதிர்ச்சியோட நிக்குது. என்னது குழந்தைய கடத்திட்டு வந்தாங்களா மேடம், அவ சொன்னான்னு சொல்லிட்டு நீங்க எப்படி இங்க வந்து குழந்தைய கடத்தலான்னு சொல்லலாம், இந்த குழந்தை எங்க வீட்டு குழந்தை, எங்க வீட்டு குழந்தைய நான் எப்படி கடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், மா அதெல்லாம் தேவையில்லை, அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, அந்த பொண்ணுடைய குழந்தைய நீ கடத்திட்டு வந்திருக்க, அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில நாங்க இப்போ உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகணும், போலீஸ் ஸ்டேஷன் வரியா இல்ல விளங்க மாட்டி இழுத்துட்டு போகட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மிரட்ட ஈஸ்வரியால பார்த்தா எந்த பதிலும் பேச முடியல. கப்பு சிப்புன்னு வாயை மூடிக்கிட்டு ஈஸ்வரி பார்த்தா போலீஸ் ஜீப்ல ஏறிடுது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஈஸ்வரியை கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஈஸ்வரி போலீஸ் ஸ்டேஷன் வரவுமே தமிழ்ச்செல்வி செல்லப்பாண்டி வசந்தி அப்பத்தா எல்லாரும் அங்க இருக்காங்க. ஏய் என்னடி ஏன் மேல குழந்தை கடத்த கேஸ் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், ஆமா வீட்டுல யாரும் இல்லாத நேரமா பார்த்து ஏன் பிள்ளைய ஏன் அனுமதி இல்லாம தூக்கிட்டு போறவங்கள குழந்தை கடத்துறேன்னு தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, ஈஸ்வரி பார்த்தா முறைச்சு பாக்குது. பஞ்சாயத்துக்காரவங்க முன்னில வச்சு என் குழந்தைய எடுத்துட்டு போனீங்களா, இல்ல ஏன் அனுமதி வச்சு என் குழந்தைய எடுத்துட்டு போனீங்களா, இல்ல யாருமே இல்லாத நேரமா பார்த்து என் குழந்தைய தூக்கிட்டு போனா அதுக்கு பேரு குழந்தை கடத்தல் தான், அதான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஈஸ்வரியால பார்த்தா எதுவுமே பேச முடியல. ஏமா நீ எப்படிமா
பெத்தவ அனுமதி இல்லாம அந்த குழந்தைய நீ உங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கவும், ஐயோ மேடம், இந்த குழந்தை திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைய எங்க வீட்டுல இருக்கணும், சனி ஞாயிறு மட்டும்தான் இந்த தமிழ்ச்செல்வி கிட்ட இருக்கணும், அதுதான் எங்க ஊர் பஞ்சாயத்துல நாங்க எடுத்த முடிவு, அதனாலதான் அந்த குழந்தைய நான் எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, அப்பதான் தமிழ்ச்செல்வி, மேடம், எங்க ஊர் பஞ்சாயத்துல எனக்கு 2 குழந்தை மேடம், அந்த 2 குழந்தையில ஒரு குழந்தை அவங்க கிட்டையும், அதாவது என்னுடைய முன்னாள் கணவர்கிட்டையும், இன்னொரு குழந்தை என்கிட்ட இருக்கு. திங்கள்ல இருந்து வெள்ளி வர ஒரு குழந்தை என்கிட்டையும், சனி ஞாயிறு ஒரு குழந்தை அவர்கிட்டையும், அடுத்த திங்கள்ல இருந்து வெள்ளி வர இப்படி மாத்தி மாத்தி குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் ஒரு எம்எல்ஏ, அவர் பேரு சேதுபதி. அவர் இப்ப சென்னையில ஏதோ ஒரு வேலை விஷயமா போயிருக்காரு. அவர் வர்றதுக்கு 2 நாள் ஆகும். என் குழந்தை மீனாட்சி இப்ப அவர்கிட்ட இருக்கு. அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த குழந்தைய கொடுக்க முடியும். அதுதான் விதிமுறை, அதுதானே மேடம் நியாயம். ஆனா இவங்க வீட்டுல யாருமே இல்லாத நேரமா பார்த்து ஏன் குழந்தைய ஏன் அனுமதி இல்லாம எடுத்துட்டு போயிருக்காங்க. இது நான் யார் எடுத்துட்டு போனா என்ன எடுத்துட்டு போனான்னு எப்படி மேடம் தெரியும்? ஒரு தாயா என்னுடைய பரிதவிப்பு தெரியாம இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அதனாலதான் மேடம் இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, அப்பதான் இன்ஸ்பெக்டர், ஏமா நீ செஞ்சதும் தப்பு தானம்மா, பஞ்சாயத்துக்காரவங்களை வச்சு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நீ பாட்டுக்கு வந்து குழந்தைய தூக்கிட்டு போய்கிட்டு இருக்க, ஏதோ அந்த குழந்தைக்கு நாளை பண்ண ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாருமா பதில் சொல்றது? அப்ப ஓ மேலதானமா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஈஸ்வரிய பார்த்து கேட்க, ஈஸ்வரியால பார்த்தா எந்த பதிலும் பேச முடியல. அப்பதான் மோகனா, என்ன ஈஸ்வரி, ஏன் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? இதெல்லாம் பஞ்சாயத்துக்காரர்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆகிரும், நீ சும்மாவே இருக்க மாட்டியா ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்க, ஈஸ்வரி பார்த்தா கப்பு சிப்புன்னு வாயை மூடி நிக்குது. அப்பதான் தமிழோடைய அம்மா, ஏ தமிழ், அந்த கேஸை வாபஸ் வாங்கு, அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, அதான் அழகர் நம்ம வாங்கிட்டோம்ல, கேஸை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்ல, அப்பதான் மோகனாவும் தமிழ்ச்செல்வி கிட்ட, தமிழ்ச்செல்வி பாவம், அவ ஏதோ தெரியாம செஞ்சிட்டா, அவளுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா, தயவு செஞ்சு அவ மேல கொடுத்துருக்கிற கேஸை வாபஸ் வாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் கெஞ்ச, ஈஸ்வரி பார்த்தா அமைதியாவே நிக்கிறாங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர், ஏமா உன் குழந்தை உன்கிட்ட கிடைச்சிருச்சு, அந்த அம்மா செஞ்சதும் தப்பு தான், அப்படி செஞ்சிருக்க கூடாதான், ஒரு வார்னிங் பண்ணி நாங்க அனுப்புறோம், நீ கொடுத்த கேஸை வாபஸ் வாங்குமா, இதெல்லாம் பெரிய மேட்டர் ஆக்கிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லவும், தமிழ்ச்செல்வியும் சரின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிறாங்க. ஈஸ்வரிய ஜீப்ல ஏத்தி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டாந்து நிப்பாட்டி குழந்தைய வாங்கி ஈஸ்வரிய இன்ஸ்பெக்டர் முன்னாடி வான் பண்ண வச்சுறாங்க. இதெல்லாம் பார்த்தா ஈஸ்வரிக்கு பயங்கரமான அசிங்கமா போயிருது. தமிழ்ச்செல்வி ஈஸ்வரிய பார்த்து ஒரு முறை மறைக்கிறாங்க, இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும், என் பிள்ளைய ஏன் அனுமதி இல்லாம என் வீட்டுக்குள்ள வந்து தூக்கிட்டு போறது, என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறது, இந்த தேவையில்லாத வெள்ளி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு வை, அடுத்து வேற மாதிரி தமிழ்ச்செல்வி நீ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ஈஸ்வரிய மிரட்டுன்னு மிரட்டிடுறாங்க.